வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் டிடிவி தினகரன் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடாத வகையில் தகுதி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவையும் ஆட்சியையும் சசிகலா கோஷ்டி கைப்பற்றிவிடக் கூடாது என்பதில் மத்திய அரசு தொடக்கம் முதலே உறுதியாக இருந்து வருகிறது. முதல்வர் நாற்காலியில் அமர நினைத்த சசிகலாவை உச்சநீதிமன்றம் சிறைக்கு அனுப்பி வைத்தது. இதையடுத்து தினகரன் தலையெடுக்கத் தொடங்கினார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு முதல்வர் நாற்காலியில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதுதான் தினகரனின் திட்டம். இதற்காக ஆர்கே நகர் தொகுதியில் எத்தனை நூதன வழிகள் இருக்கிறதோ அத்தனையையும் கடைபிடித்து வாக்காளர்களுக்கு லஞ்சம் தந்தார் தினகரன். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் தினகரனின் தளபதியாக செயல்படும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதையடுத்து ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலையே தேர்தல் ஆணையம் ரத்து செய்வதாக அறிவித்தது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட 29 பக்க அறிக்கையில் எப்படியெல்லாம் பணப்பட்டுவாடா நடைபெற்றுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அதிமுக அம்மா கட்சி வேட்பாளர் தினகரன் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி ஆர்கே நகர் தொகுதியில் மட்டுமன்றி எந்த ஒரு தொகுதியிலும் டிடிவி தினகரன் 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் டிடிவி தினகரனின் சித்தி சசிகலா 10 ஆண்டு காலத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. தற்போது தினகரனும் 6 ஆண்டு காலம் போட்டியிட முடியாத நிலை உருவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.